வாங்க அரவிந்த். ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. மந்த்லிக்கு போயிருவோம். வந்துட்டேன் ப்ரோ. ஸோ மந்த்லியா இருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன மூவ்? மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து இப்போ அப் ட்ரெண்ட் மாறி இருக்கு ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் வந்து எனக்கு 2015க்கு அங்கிருந்து ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு ப்ரோ. இதுவா? அந்த இடத்துல ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு ப்ரோ. அப்ப ஹை ஸோ எது? எனக்கு இது லோ. ஹைஸ் எது? அதுக்கு மேல இருக்குது எனக்கு ஹை ப்ரோ. இதுதான் வந்து நம்மளுடைய ஹை ஏரியா, ரைட்டா? ஆமாம் ப்ரோ. ஆமாம் இந்த ப்ரோ. ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? செல்லு ப்ரோ. மேஜரா என்ன? மேஜரா வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. செல்லு தான். நெக்ஸ்ட் இங்குக்கு ஒரு ஃபிப் ஒன்று போட்டு பார்க்கலாமா ப்ரோ? ஓவரால் இம்பல்ஸ்க்கு. ஓவரால் இம்பல்ஸுக்கு ஃபெப் வேணுமா? ஆமாம் ப்ரோ. இன்கேஸ் வந்து இந்த இடம் எனக்கு வந்து ஃபிப் ஏரியாவா இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்ல ப்ரோ. சூப்பர் குட். என்னவா இருக்கு? ஸோ நமக்கு இந்த இடம் ஃபிப் ஏரியாவும் இருக்கு ப்ரோ. ஸோ எனக்கு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு ப்ரோ. ஸோ மேஜரா என்னடா? செல்லு தான் ப்ரோ. மேஜரா நான் என்ன ட்ரை பண்ணி ஆகணும்? செல்லுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வீக்குக்கு போயிடலாம் ப்ரோ. போயிட்டேன். லாஸ்ட் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்த்துக்கு கீழே வந்து மேஜராக ஒரு ஃபிளிப் இருக்கு ப்ரோ. ஆனால் மைனராக எனக்கு ஆமாம் ப்ரோ. மைனராக எனக்கு வந்து இந்த இடத்துல 2021க்கு மேலே ஒரு சின்ன ஃபிளிப் நடந்திருக்கு ப்ரோ. ஆனால் அது வந்து எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது ப்ரோ. ஓகே, அது பார்ப்போம். அது உள்ள போய் பார்ப்போம். ஓகே. இப்போ இங்க என்ன தெரியுது? டேல எனக்கு இது வந்து வீக்லி ப்ரோ. வீக்லியோட லோ ப்ரோ. வீக்லியோட லோ. தட்ஸ் குட். ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம டேக்கு போய் பார்க்கலாமா ப்ரோ? இந்த இடம் டேக்கு போவோம். ஓகே, டேக்கு போயிட்டேன். லாஸ்டா எனக்கு வந்து இந்த 2021 மேல ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு ப்ரோ. இந்த இடமும் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. 2021 மேல ஃபிளிப் நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் ஆல்மோஸ்ட் என்ன நடந்திருக்கு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தாச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுங்கிறது வேலிடேட் ஆயிடுச்சு. மார்க்கெட் செல்லு தான் ஆக போகுது. மேக்ஸிமம் என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணிருக்கு? ரீடெஸ்ட் போயிருக்கு ப்ரோ. அதே மாதிரி லாஸ்ட் ஃபிளிப்போட ஐயும் இங்க டாமினேட் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே, வெல் இந்த இடம் ரீட்ரேஸ்மென்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண விடலை. நம்மள வந்து மேல போகவில்லை ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ் மேல போகவில்லை. ஸோ மார்க்கெட் என்ன பண்ண ட்ரை பண்ணுது? செல்லுக்கு தான் ப்ரோ ட்ரை. செல்லுக்கு தான் ட்ரை பண்ணுது. ஸோ அதோட விளைவா இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் லோ என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. பிரேக் ஆயிருக்கான்னு பார்த்துருமா? ஸோ லாஸ்ட் ஃபிளிப்புங்கிறப்ப இந்த இடத்துக்கு இருக்கும் லோ எது? இதுதான். இந்த லோ என்ன ஆகல இன்னும் பிரேக் ஆகல ப்ரோ. எனக்கு பாடி க்ளோஸ் வச்சாதான் எனக்கு பிரேக் ப்ரோ. தட்ஸ் குட். நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் நம்ம 4 ஹவர்ஸ்ல போய் பார்ப்போமா ப்ரோ? எஸ். ஸோ ஆனா 4 ஹவர்ஸ்ல லோ என்ன இருக்கு? பிரேக் 4 ஹவர்ஸ்ல என்ன இருக்கு? எனக்கு பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. 4 ஹவர்ஸ்ல பிரேக் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் மேல போய் இந்த இடம் என்னவா இருக்கு உங்களுக்கு? இந்த இடம் எனக்கு ஒரு சப்ளைவா இருக்கு ப்ரோ. சப்ளைவா இருக்கு. இங்க மேல ஏதாவது இம்பேலன்சஸ் இருக்கா? இம்பேலன்ஸ்லாம் எல்லாம் கவர் ஆயிருக்கு ப்ரோ. அப்போ இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணனா மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? மேல போயிருக்கு ப்ரோ. அப்போ இந்த இடம் என்னவா இருக்கு? நமக்கு ஒரு செல்லிங் ஜோனா இருக்கு ப்ரோ. செல்லிங் ஜோனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? நான் செல் எடுப்பேன் ப்ரோ. அதர்வைஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் ப்ரோ கன்ஃபர்மேஷனுக்காக. இங்க வந்து மார்க்கெட் பை தான் ப்ரோ ஆகும். கண்டிப்பா. ஒண்ணு கிடைச்சா எங்க மட்டும் தான் செல் இருப்பேன்? இந்த இடத்துல சப்ளை ஏரியால மட்டும் தான் செல் எடுப்பேன். இந்த இடத்துல என்ன கிடைக்குது? நமக்கு வந்து பியரிஷ் எங்கல்ஃபி மாதிரி இருக்கு ப்ரோ. கிடைக்குதா? என்ன பண்ணலாம்? கிடைக்குது ப்ரோ. ஒரு செல் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. Are you sure? எஸ் ப்ரோ. ஓகே, ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த இதுக்கு மேல வச்சுக்கலாம் ப்ரோ கொஞ்சம். ஓகே, டார்கெட் 1:2 வைக்கலாம் ப்ரோ. 1:3 வைக்கலாம் ப்ரோ. இந்த லோ வரையும் வந்துச்சு. ஓகே, 3 தான் வச்சிருக்கேன். ஓகே, லோ வரைக்கும் வைக்கலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. Are you sure take the trade? எஸ் ப்ரோ. பாப்போமா? கண்டிப்பா. ஸோ 1:1 ஹிட்டா? ஆமாம் ப்ரோ, ஹிட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோல வச்சுருவோம் ப்ரோ.
ஆட்டோல வச்சிரும் 50% பார்ஷியல் 50% புக் பண்ணிடுவோம் ப்ரோ. புக் டவுன் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் மார்க்கெட் கமிங் டு த செல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ டவுன் எனக்கு ஆயிருக்கு. இப்போ திருப்பி மார்க்கெட் மேல போகுது. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் ஹை எது? ஹை வந்து இந்த வீக்கோட ஹை ப்ரோ லாஸ்ட். ஸோ இந்த இடத்த டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? செல்லு தான் ப்ரோ. செல்லு தான். ஸோ செல்லுக்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் போலாம் ப்ரோ. ஸோ என்ன பண்ண ஒரு கிடைக்கல, கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ ரிஜெக்ட் ஆகுது. பட் இன்னும் என்ன ஆகலை, ஃபால் ஆயிட்டான். பெரிய ஒரு ஃபால் நடக்குது. ஸோ என்ன பட் நம்ம பண்ணலாம் இந்த இடத்துல எடுத்துக்கலாமா ப்ரோ? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த இடத்துல எடுத்துக்கலாமான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் வேணாங்கிறத சஜஷன் இருக்கும். பட் இப்போ Okay. ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தனால வேண்டா என்ன பண்ணலாம்? we can எடுக்கலாம் ப்ரோ. செல் ஒன்னு எடுக்கலாமா? ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஒரு ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷனா ஸ்டாப் லாஸ் எங்க? பிளாக்குக்கு மேலே வைங்க ப்ரோ. டார்கெட் எங்க? 1:2 வைங்க. 1:2 வைங்க ப்ரோ. 1:2 இன் கேஸ் எனக்கு ரீயே வைக்கலாம் ப்ரோ. பட் எனக்கு மார்க்கெட் மேஜரா என்ன ஆகும்னு சொல்லிருந்தேன். லோ வரைக்கும் வரும்னு சொல்லி. லோ வரைக்கும் வரும் ப்ரோ. அப்ப லோ வரைக்கும் வைக்கலாம்ல? லோ வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம் ப்ரோ. சோ 1:3 ரைட்டா? ஆமா ப்ரோ. ஓகே, ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, we'll see மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பாப்போம். சோ மார்க்கெட் 1:1 ஹிட்டா? ஓகே ப்ரோ. உங்க மேட்ச் ஃபர்ஸ்ட் ட்ரேட் டார்கெட்டும் ஹிட்டா? ஹிட் ப்ரோ. ஹிட்டா? சூப்பர். ஹிட் ப்ரோ. இப்போ 1:1 ஹிட். இன் கேஸ் நான் என்ன பண்ணுவேன், பார்ஷியலா புக் பண்ணா? புக் பண்ணிடுவோம் ப்ரோ நம்ம. சோ ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம், ஆட்டோல ஃபீட் பண்ணிடுவோமா? ஆட்டோல ஃபீட் பண்ணிடுவோம் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப், இப்போ இங்க இம்பேலன்சஸ் இருக்கு. ஹைல என்ன பண்ணனும்? நமக்கு ட்ரேட் இது செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம ஒரு செல் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அதர்வைஸ் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் ஏன் நான் இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் பார்க்க வேணாம்னு சொல்றேன், இம்பேலன்ஸா இருக்கு. வந்து ஆமா ப்ரோ. நமக்கு அந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் ஃபைனலி இட் வில் பீ ஹிட்டிங் தி டார்கெட் ஹிட் ப்ரோ. அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஒரு ட்ரெண்ட பிடிக்கணும். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராபபிலிட்டி கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிடணும் அப்படின்னா, தெளிவாக இருந்தோம் அப்படின்னா, ஃபிளிப்பு இந்த ஹையை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? செல்லு தான் ப்ரோ. செல்லு தாங்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா இங்கேயுமே ஒரு ட்ரேட் போட்டுருக்கலாமா? பட் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இங்கே இம்பேலன்ஸ் வேற இருக்குல்ல ப்ரோ. அகைன் இங்கே போச்சுன்னா எடுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா. அதே தான் நானும் யோசித்தேன். பட் அதனால தான் இந்த இடத்த விட்டேன். பட் அங்கேன்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு நல்ல பெரிய ரிஜெக்ஷன் போட்டு அங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள். ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேட் எடுப்போம் ப்ரோ. இப்போ இது ஃபுல்லாவே இம்பல்ஸா மாறும். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராபபிலிட்டி செட்டப் கிடைச்சா என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோமா? பை பண்ணலாம். எஸ், ஃபைனலி ஹை பிரேக் டவுன். அப்போ இந்த இடத்துல இம்பேலன்ஸா இருக்கு. அப்ப இந்த லோல பையிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா மட்டும் தான் என்ன பண்ணுவோம், பை பண்ணலாம் ப்ரோ. இதுக்காக மார்க்கெட் மேல போடு, கரெக்ஷன் போகுது ப்ரோ. அந்த டவுனோட இம்பல்ஸ்க்கு சோ வந்துச்சு எடுப்போம். கிடைச்சா எடுப்போம், இல்லன்னா ப்ராபபிலிட்டி இருந்தா தான் ப்ரோ நம்ம ட்ரேட் உள்ளே போவோம். இல்ல அப்படியே நான் ஒரு பை ஆயிட்டு இருக்கோம் ப்ரோ. போயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த இம்பேலன்ஸ்லாம் கலெக்ட் பண்றதுக்கு மேல போயிருக்கலாம் ப்ரோ. இப்போ இதுக்கு ஒரு ஃபிபோ ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிபோ ரைட்டா? சோ இந்த ஓவரால் இம்பல்ஸ்க்கு இல்ல இதுக்கா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த 618ல தான் இருக்கு. ஆர்டர் பிளாக்கே 618ல இருக்கு. ஆனா மேலேந்து கீழ இத நம்ம செக் பண்ணவே இல்ல. மேஜர் என்ன? மேஜர் என்ன? செல் தான் ப்ரோ. அங்க இருந்து எனக்கு ஒரு ஃபிப் ஹை டு லோ செக் பண்ண சொன்னாங்க. அந்த இடம் எனக்கு 50%ல இல்ல. ஆனா 618 தான் நமக்கு என்னது இம்பார்ட்டன்ட். இதா மார்க்கெட் எங்க போகலாம், பை ஆகலாம். பை ஆனா இந்த இருக்கிற இம்பேலன்ஸும் கலெக்ட் பண்ணலாம் ப்ரோ. தட்ஸ் இட். 618ல தான் இம்பேலன்ஸை கலெக்ட் பண்ண போகணும். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம், மேக்ஸிமம் டூ பையா. ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும் ப்ரோ. வித்தவுட் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் எடுக்கக்கூடாது ப்ரோ. ஸோ நியூட்ரல். எஸ், ஃபைனலி இப்போ இங்க ஒரு பை எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷோர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அதுக்கு கீழே வச்சுக்கலாம் ப்ரோ. டார்கெட் வந்து எனக்கு மேல ஒரு இம்பேலன்ஸ் நம்ம மிஸ் பண்ணல ப்ரோ, அது வரை வைக்கலாம் ப்ரோ. ஓகே, ரன் பண்ணலாமா? ஓகே ப்ரோ. பர்ஃபெக்ட் ட்ரேடும் என்ன ஆகும், ஃபால் ஆகும் ப்ரோ, லாஸ் ஆகும். ஆனா இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ண, இது பர்ஃபெக்ட் ட்ரேட் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு டவல் நடந்தது. அது என்ன டவல் தெரியுமா? ஆக்சுவலா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். என்ன டவல் தெரியுமா? லாஸ்ட் ஃபிளிப் ஹையை டாமினேட் பண்ணாம நாம இந்த கேண்டல் பார்ட் மட்டும் என்ன பண்ணியாச்சு, ட்ரேட் எடுத்துட்டோம் ப்ரோ. அது மிகப்பெரிய தப்பு ப்ரோ.
தப்பே. 1 to ஆக்சுவலா 11 2 நாள் முன்னாடியே இந்த இப்பதான் மாரி ஆச்சு. இப்பதான் என்ன பண்ணிருக்கு? இப்பதான் ப்ரோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ இப்ப பாருங்க அதிகமா அழகா மேல போகும். நம்ம என்ன இத பண்ணிருக்கா? மேல ப்ரெடிக்ஷன் போயிட்டான். கரெக்ட். நான் என்ன சொல்றேனே, ப்ரெடிக்ஷன் கரெக்ட். ப்ரெடிக்ஷன் என்ன? கரெக்ட். கரெக்ட். ஆனா நம்ம பண்ண தப்பு என்ன? கேண்டில் க்ளோஸ் வைக்காததுக்கு முன்னாடியே என்ட்ரி போயிட்டோம் ப்ரோ. அதாவது ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்பர் 1 கன்ஃபர்மேஷன் இருந்தா தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ஸோ அதுதான் மிகப்பெரிய தவறு. வேற ஒரு தவறும் இல்ல. நம்ம பண்ண தப்பு ஓகே. என்ன? அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து சரியா கவனிக்கல ப்ரோ. அதே மாதிரி அவ்வளோதான். கேண்டில் க்ளோஸும் பார்க்கணும் ப்ரோ. பார்த்தோன்னா நம்ம அழகா இன்கேஸ் மார்க்கெட் என்ன இருக்கும், அழகா நம்ம ஹை வரைக்கும் டார்கெட் வச்சுனா என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட் ஹிட் ஹிட் டவுன் ஆயிருக்கும் ப்ரோ. ஆயிடும். ஸோ பட் நம்ம பண்ண தவறு என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட்டை பார்க்காம விட்டது. பட் ஆமா ஓகே, ப்ரோ. நான் என்ன சொன்னேனே, ஃபெயிலியர் ஆல்வேஸ் பி வித் அஸ். ஏன்னா கண்டிப்பா ஃபெயிலியர் நடக்க தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஃபெயிலியர் நடக்கிறத யாராலுமே என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது ப்ரோ. சக்சஸையும் தடுக்க முடியாது. அதே மாரி ஃபெயிலியரும் தடுக்க ஃபெயிலியரும் தடுக்க முடியாது. முடியாது. ஆனா ஃபெயிலியர் வர்றது நமக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். நான் எப்பவுமே சொல்லுவேன். எல்லாத்தையுமே சொல்றது, ஃபெயிலியர்ஸ் ஆல்வேஸ் மேக் ஹாப்பி. ஏன்னா பெரிய ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபெயிலியர் மூலமா நம்ம லெசன்ஸ கத்துக்கும்போது, கண்டிப்பா ஒரு பெரிய ஃபெயிலியர்லேருந்து என்ன பண்ணுவோம்? தப்பிச்சிடலாம் ப்ரோ அதுலேருந்து. ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, லெசன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கார் ஓட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிறப்போ, நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல், பிரேக்கிங் அலாரம் வார்னிங் காமிக்குது. நீ பிரேக்கிங் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் காமிக்குது. அது காமிக்க காமிக்க நான் அத அலட்சியப்படுத்தினேன் அப்படின்னா, அது ஒரு பெரிய சிக்கல்ல போய் விட்டுரும்ல. மைல்டா இன்ஜின்ல சவுண்ட் வருது. அத நான் செக் பண்ணாம விட்டுட்டா, அதுவும் என்ன பண்ணும்? என்ன பெரிய இதுதான். ஒரு வார்னிங் தான். ஸோ ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்னது? ஒரு வார்னிங் தான் ப்ரோ. வார்னிங் தான். ஸோ அப்ப அந்த வார்னிங் வருதுங்கிறப்பவே, அந்த ஃபெயிலியர நான் லிசன் பண்ண ஆரம்பிச்சு, அது நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அடிச்சு சொல்றேன், நான் ஒரு பெரிய லாஸ்லேருந்து தப்பிக்க முடியும். கண்டிப்பா ப்ரோ. ஆமாவா? ஒரு சின்னதா ஒரு $100 போட்டு ட்ரேட் பண்ணீங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டே என்னான்னு தெரியாம, $100 போட்டு ஃபெயில் ஆயிட்டீங்க. ஆஃப்டர் தட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட லேர்ன் பண்ணணும். நம்ம ஏதோ ஒண்ணு தப்பு பண்றதுனால எனக்கு $100 லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட லேர்ன் பண்றீங்க. இதே ஒரு ₹10,00,000 நீங்க உள்ள போட்டு ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணல ரிஸ்க் என்ன மேனேஜ்மென்ட் ஆயிருக்கும்? ஃபாலோ பண்ணலனா அந்த 10,00,000ன்றது 10 நிமிஷத்துல போயிடும் ப்ரோ. ஆமாவா? இல்லையா? கண்டிப்பா ப்ரோ. அதானே உண்மை. ஆமா ப்ரோ. ஸோ, அப்போ சின்ன சின்ன விஷயத்துல ஃபெயிலியர் ஆகும்போதே, ஒரு பெரிய ஃபெயிலியர்லேருந்து தப்பிக்கலாங்கிற உங்க மைண்ட் செட்ல அப்சர்வ் பண்ணிக்கங்க. அந்த ஃபெயிலியர லேர்ன் பண்ண டைம் குடுங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம், லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர். ஏன்னா, கண்டிப்பா ஃபெயிலியர் இருந்தா தான் உங்களால லேர்னே பண்ண முடியும். யாருமே இங்க ஃபெயிலியர் ஆகலன்னா என்ன தேடி வந்திருப்பீங்களா? வந்திருக்க மாட்டோம் ப்ரோ. வந்திருக்க மாட்டோம்ல. அப்போ என்ன நோக்கி உங்கள வர வச்சதே ஒரு ஃபெயிலியர் தான். இப்ப அத யோசிங்க. அப்போ கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்க போதுன்னா, அது ஃபெயிலியர் மூலமா தான். நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வருது இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற. ஃபெயிலியர நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாலே, நீங்க ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ட்ரேடர், ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். இங்க பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் உருவாகுறாங்க, பெரிய பெரிய லெவல்ல உருவாகுறாங்க அப்படின்னா, அவங்க கத்துக்கிட்டது எல்லாமே இந்த ஃபெயிலியர்ல மட்டும் தான். அமேசான எடுத்துக்கங்க. ஒரு கட்டத்துல எவ்வளோ பெரிய ஃபெயிலியர ஃபேஸ் பண்ணாங்கங்கிறது தெரியும். அவங்க ஹிஸ்டரி டேட்டாவ பார்த்தீங்கன்னா. மிஸ்டர் டோனி. டோனி எடுத்துக்கங்க. எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்ஸ ஃபேஸ் பண்ணாருன்னு ஒரு ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. டக் அவுட் எல்லாம் ஆயிருக்காரு. பட் இப்போ சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருக்காரா? இப்போ சக்சஸ்ஃபுல் கம்பெனி அமேசானா இருக்கா? Facebookல ஆமா. எவ்வளோ பெரிய ஃபெயிலியர். இப்ப மார்க் எவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்காரு. நீங்க ஃபெயிலியர பாருங்க. நெறைய இடத்துல ஃபெயிலியர பாருங்க. யாருமே இங்க வந்து ஃபெயிலியர் இல்லாம வந்தவங்க இல்ல. பட் ஃபெயிலியர விருப்பப்பட்டு ஏத்துக்குங்க. ஃபெயிலியர்ஸ என்ன பண்ணி ஏத்துக்குங்க? விருப்பப்பட்டு விருப்பம் ஏத்துக்கங்க. கண்டிப்பா அந்த விருப்பம் தான் உங்கள அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகும். ஐயய்யோ! ஃபெயிலியர் ஆயிடுச்சே! நான் லாஸ்க்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நெனச்சா, ஃபெயிலியர், லாஸ். ஃபெயிலியர்ன்னு ஒண்ணு வரும், லாஸ்ன்னு ஒண்ணு வரும். லாஸ்ன்னு ஒண்ணு விஷயம் நடந்துச்சுன்னா, அதுக்கு பின்னாடியே தான் நீங்க ஓடுவீங்களே தவிர, லாஸ்ன்னு ஓடுவீங்களே தவிர, நீங்க சக்சஸ்ங்கிற ஒரு பாட்டுக்கு நீங்க ஓடுவீங்களான்னு கேட்டா, நோன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, எத நோக்கி ஓடணும்? சக்சஸ நோக்கி ஓடணும். அந்த சக்சஸ் எப்படி கிடைக்கும்னா, ஃபெயிலியர்லருந்து தான் கிடைக்கும். ஸோ ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு நான் சக்சஸ் எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறத மூவ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ப்ரோ. சூப்பர். சூப்பர் அரவிந்த். அரவிந்துக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்போம்.